பட் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க அந்த புனிதர் யாருன்னாக்கா, புனித பிரான்சிஸ் de சலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரு. இவரோட பேர் இவருக்கு ஞானஸ்தானத்தில இவருக்கு கிடைச்ச பேர் வந்து பிரான்சிஸ் பொனவென்ச்சுரா அப்படின்னு சொல்றது தான் இவரோட பேரு. அதுதான் பிற்காலத்தில பிரான்சிஸ் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்றது. சேல்ஸ்ன்றது வந்து அவர் வாழ்ந்த அந்த ஊரோட பேரு. ரோம நாட்ல அவரு பிறந்து வாழ்ந்த அந்த ஊரோட பேரு, அந்த ஒரு மாவட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கிற ஒரு இடம் தான் அந்த சேல்ஸ். அவர் வந்து ரோம ராஜ்யத்தில பிறக்கிறாரு. பிற்காலத்தில வந்து அவர் வாழ்ந்தது எல்லாமே பிரான்ஸ் நாட்ல. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அரச ராஜ்யத்தில, ரோம ராஜ்யத்தில ஒரு மிகப்பெரிய அ உயர் பதவியில வகிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட புள்ள. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 6 குழந்தைங்கள்ல இவரு தான் வந்து எல்டஸ்ட்டு. அதனால இவங்க அப்பா வந்து இவர வந்து ரொம்ப முக்கியமா வந்து அ அ பெரிய ஒரு ஜட்ஜா, அதாவது மேஜிஸ்ட்ரேட்டா மாத்தணுன்றதுக்காக இவரு ரொம்ப பக்தியா படிக்க வச்சுட்டுருக்காரு. இவரும் வந்து ரொம்ப விசுவாசமா, ரொம்ப உறுதியா படிக்கிறாரு. இவரு படிப்புலயும் ரொம்ப கெட்டி. அதே நேரத்தில அன்னை மரியாள் மேலயும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலயும் ரொம்ப பக்தியானவரு. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. பிற்காலத்தில இவரோட கசின்ஸ்லாம் சேர்ந்து அ அ கப்பிச்சன் காலேஜில போய் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜெஸ்யூஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில இவர் வந்து தியாலஜியும், அதுக்கப்புறம் வந்து ஹியூமானிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது மானிடவியலும் வந்து படிக்கிறதுக்காக போறாரு. அப்பதான் வந்து முதல் பாரிஸ் நாட்டுக்கு போறாரு. பாரிஸ் நாட்டுக்கு போம்போது அவர் வந்து அ எக்லிஸ் சாந்தேன்னு சொல்லக்கூட எக்லிஸ் சாint ஜெனிவியேன்னு சொல்லக்கூட இடத்துல வந்து அ அவரோட கசின்ஸோட வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில வந்து இவர் ஒரு ஃபாதரோட பிரசங்கத்த கேட்குறாரு. அந்த பிரசங்கத்தில வந்து அ நரகத்த பத்தியும், நரகத்தில இருந்து நாம எப்படி வந்து எந்தெந்த பாவங்கள் செஞ்சு, எந்தெந்த பாவங்களுக்காக நாம வந்து தண்டிக்கப்படுவோம் அப்படின்றதுக்கு வந்து என்ன மாரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குன்றத பத்தி வந்து அந்த அத கேட்குறாரு. அத கேட்டு அத பத்தி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்தில வந்து அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அவர் வந்து பெட் ரிடன் ஆகுறாரு. அந்த பெட் ரிடன் ஆகுற நேரத்தில ரொம்ப இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. பிற்காலத்தில அவர் குணமானதுக்கு அப்புறம் வந்து அந்த பங்கு கோயிலுக்கு போயி, அங்க வந்து மாதாவோட முன்னாடி வந்து வரப்பிரசாத மாதா முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முக்கியமான அந்த பெயரெல்லாம் வந்து சொல்றாரு. சொல்லும்போது, இவர் வந்து இவர் மனசுல சில உண்டுதல்கள் தோண்டி, இவர் மாதாக்கு தன்னையே அர்ப்பணம் செய்றார். மாதா முன்னாடி வந்து நானு கற்பு நெறி தவறாம கீழ்ப்படிதலுடன் ஆ அ ஒழுக்கமா பாவர்ட்டியில வாழ்வேன். தாழ்ச்சியா இருப்பேன், பொறுமையா இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு வாக்குப்பாட இவருக்குள்ள எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு இவரு போய் திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு ஃபைனலா வந்து டாக்டரேட் வந்து வாங்கிடுறாரு. அந்த டாக்டரேட் வாங்கிட்டு இவர் வந்து அவங்க ஊருக்கு போறாரு. போனதும் அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இவர வந்து ஒரு ஜட்ஜா மாத்தணுன்ற ஒரு முயற்சியில வந்து போகுறாரு. போம்போது தான் இவர் வந்து நெறைய படிக்க ரிலிஜியஸ் ரிலேட்டடானது படிக்க ஆரம்பிக்கிறார் புத்தகங்கள்லாம். அந்த மாரி படிக்கும்போது தான் அப்போஸ்தலர் ஜான், அதாவது அ நம்ம ஜான் அ அருளப்பர் எழுதின சுவிசேஷத்த படிக்கிறாரு. அந்த மாரி படிக்கும்போது இவருக்கு ரொம்ப கடவுளின் அன்ப வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த மாரி புரிஞ்சுகிட்டு, இவர் வந்து போய் அவங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் ஆகுறாரு. ப்ரீஸ்ட் ஆயி இவர வந்து அ அ சாவேன்ற ஒரு ஊருக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க போய் இவர் வந்து ப்ரீஸ்ட்டா இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து லொரெட்டோன்ற ஊருக்கு போறாரு. அங்க தான் அன்னை மரியாள் வாழ்ந்த இல்லம் இருக்கு. அந்த அன்னை மரியாள் இல்லத்த வாழ்ந்துட்டு வந்து, அதுக்கப்புறம் வந்து இவரு அ அ குருத்துவ பணிய எடுத்துட்டு, குருத்துவ பணியின் மூலமாக சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பப்படுறாரு. சுவிட்சர்லாண்ட்ல போய் இவரு நெறையா பணிகள் செய்ற மாரி இருக்கு. ஏன்னா, அங்க கால்வினிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பறை இல்ல, நம்ம புராட்டஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம கிறிஸ்தவத்த விட்டு பிரிந்த சகோதரர்கள். அவரு அவரு டிஃபரண்டான ஒரு தியாலஜி ஆண்டவர் பேர்ல வந்து பிரசங்கிக்கிறார். ஆனா, அது தப்பறை தான். ஏன்னா, ஆண்டவர் கிரியேட் பண்ண சர்ச்ச விட்டு வெளிய போய் பண்றதே வந்து ஏத்துக்கொள்ள முடியாததுன்றதை இவர் உணர்ந்து, இவர் வந்து அங்க இருக்க மக்கள்கிட்டலாம் போய் ரொம்ப கீழ இறங்கி அவங்க வீட்டுகளுக்கு போய், ரோடுகள்ல போய் அப்படிலாம் வந்து பிரசங்கம் செய்றாரு. பிரசங்கம் செஞ்சு நெறைய பேர வந்து மனம் திருப்புறாரு. இவர வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 பேர மனம் திருப்புனதா சொல்லப்படுது. அதுக்கு இவரு என்ன பண்ணாருன்னா, பேம்ப்ளெட்ஸ் சின்ன சின்ன பைபிள் வேர்ட்ஸு, ஆண்டவர பத்தின வசனங்கள், ஆண்டவர பத்தின கதைகள், அந்த ஆண்டவரத்த பத்தின செய்திகள் எல்லாம் சொல்லி, அத போய் வீடு வீடா போடுவாரு. ரோட்ல குடுப்பாரு. அந்த மாரிலாம் இருக்கிறாரு. அதே மாரி நெறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. டிவோட் லைஃப்ன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அது ரொம்ப பிரபலமான புஸ்தகமா மாறுது.
பிற்காலத்தில இவர் வந்து அதே அந்த ஜெனீவாவோட ஆயராவும் திருநிலைப்படுத்தப்படுறாரு. இவர் வந்து ஒரு சட்ட மேதையா இருந்து குருவாகுனவரா மாறுறாரு. இவர வந்து ஜென்டில்மேன் செயிண்ட்டுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பண்பானவர், ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பொறுமையானவர், கோவமே படாத ஒரு புனிதர். அதே மாரி ஸ்ட்ரீட் எவாஞ்சலைசேஷன் அது நம்ம ரோடு ரோடா போய் நம்ம கிறிஸ்துவ பரப்புனது, ரோடு ரோடா போய் வந்து மக்கள வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்தது, கிறிஸ்துவ விட்டு பிரிந்த சகோதரர்கள் அந்த பணியெல்லாம் செஞ்சாரு. இவர் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கும், ரைட்டர்ஸ்க்கும் வந்து பாதுகாவலா இருக்கிறாரு. இவரோட புஸ்தகம் வந்து டிவோட் லைஃப் இன்ட்ரோடக்ஷன் டு த டிவோட் லைஃப்ன்ற புஸ்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா விக்கப்பட்டது. பலவிதமான அ பிரதிகள் வந்து அது வந்து விற்கப்பட்டது. அதே மாரி இவர் வந்து டாக்டர் ஆஃப் த சர்ச்சாவும் வந்து நியமிக்கப்பட்டாரு. திருச்சபையில மொத்தம் 38 டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில இவரும் ஒருத்தரு. இவரும் வந்து இவரோட ஒரு செயின்ட்டும் சேர்ந்து விசிட்டேஷன் ஆர்டர்ன்னு சொல்லி சிஸ்டர்ஸ்க்காக ஒரு சபைய ஆரம்பிக்கிறாரு. இவர் இறுதியாண்டவர் பக்தி அதிகம். அதே நேரத்தில இயேசுவின் முள்முடி மேல ரொம்ப பக்தி உள்ளவர். தாழ்ச்சி அதுதான் அவர் பேசின கடைசி வார்த்தை. தாழ்ச்சிய மட்டுமே வந்து அவரு ஒரு குறிக்கோளா வச்சு வாழ்ந்த ஒரு மகா புனிதர். இவர் தான் வந்து பிரான்சிஸ் தி சேல்ஸ். இவர் பேர்ல தான் டான் பாஸ்கோ வந்து சலேசியன் சபைய தொடங்கியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். இந்த சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்கிற மிஸ்டேக்ஸை பொறுத்துக்கோங்க தயவுசெய்து. எனக்கு பேசும்போது எனக்கு தடுமாறுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இதை பார்க்க சொல்லுங்கள். இதோட இன்டென்ஷன் என்னென்னா, புனிதர்கள் வந்து நம்மள மாதிரி ஆனவங்க தான். ஆனால் அவங்க வந்து கடவுளுக்காக எந்த அளவுக்கு உருக்கமாக வாழ்ந்தாங்கன்றதுக்கு எவிடன்ஸை சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலை நான் வச்சுருக்கேன். பிரைஸ் தி லார்ட்.